ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை பலவிதமான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 5:12 கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவேன். ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு சித்தமுள்ளவராக அவர் இருக்கின்றார். ஒரு பாவியை கர்த்தர் நீதிமானாக மாற்றுகின்றார். ஒரு பாவி ஆண்டிடத்துல வந்து, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் விசுவாசம் வைத்து வருகிறவனை ஆண்டவர் அவனை நீதிமானாக மாற்றுகின்றார். பாவி என்கிற அந்த ஸ்தானத்தில் இருந்து நீதிமான் என்கிற ஒரு ஸ்தானத்துக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வருகின்றார். அது கொண்டு வருவதற்கு ஒரே தகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மாத்திரமே. ஆகவே அன்பானவர்களே, நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வேன். காருண்யம் என்பது கருணை. எல்லாரையும் மிகவும் நேசித்து உயர்ந்தவர்களையும் தாழ்ந்தவர்களையும் படித்தவர்களையும் படிக்காதவர்களையும் எப்பேற்பட்ட மக்களையும் எந்த சூழ்நிலையிலும் அவளை கருணை காண்பிப்பதுதான் அந்த காருண்யம். அந்த காருண்யத்தினாலே, அந்த கேடகத்தினாலே நீர் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று ஆண்டு சொல்லுகின்றார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காருண்யம் உள்ளவர், கருணை உள்ளவர். எல்லாரையும் அவர் நேசிக்கின்றார். அதுதான் நாமளும் இந்த உலகத்திலே எல்லாரும் நாம் நேசிக்க வேண்டும். நாமளும் கருணை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்ற ஜீவ ராசிகளிடத்துல நாம் கருணை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த காருண்யம் என்னும் கேடகத்தினாலே கர்த்தர் சூழ்ந்து கொள்ளுகிறாராம். எப்படி ஆண்டவர் நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்றார்? இந்த உலகத்துல வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கையில ஆண்டவருடைய அந்த காருண்யம், அந்த கருணை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த காருண்யம் என்கிற கேடகத்தினாலே கர்த்தர் நம்மை சூழ்ந்து கொள்கின்றார். ஆகவே நீங்கள் தனியாக இருப்பதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே நீங்கள் விசுவாசம் வைக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் உங்களை நீதிமானாக மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவர் உங்களை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளக்கூடியவராக அவர் இருக்கின்றார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்கு போதுமானவர். ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். ஏனென்றால் நீங்கள் அவரை நம்பி வந்திருக்கிறபடினாலே ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் காருண்யம் என்கிற கேடகத்தினாலே உங்களை சூழ்ந்து கொள்வாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். நீதிமானை ஆசீர்வதிக்கிறவர். எப்பேற்பட்ட ஒரு பாவியா இருந்தாலும் இந்த பாவியும் இடத்துல வரும்பொழுது, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி யாரெல்லாம் வருகிறார்களோ அவர் எல்லாரும் நீர்தாமே அரவணைத்து அவரை நீதிமான் என்கிற ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறீர் என்று நாங்கள் பார்த்தோம். காருண்யம் என்கிற கேடகத்தினாலே நீர் சூழ்ந்து கொள்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். நீர் கருணை உள்ளவர், எல்லாரிடத்திலையும் கருணை உள்ளவர். நாங்களும் இந்த உலகத்திலே மற்றொரு இடத்திலே கருணையா இருக்க ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரின் மீதும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.